ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் லிவிங் வித் சாரு. நான் தான் அவங்க சாரு ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களோட ஊட்டியோடைய 3rd டே, அதாவது கடைசி நாள். நாங்கள் வந்து புறப்படுறதுக்காக எடுத்த அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறோம். எஸ், அன்றைக்கான லாஸ்ட் டே அன்றைக்கி எங்கள் அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்துச்சு. முகம்லாம் வந்து சரியாக தூக்கம் இல்லை, வீங்கி போன மாதிரி இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். மேக்கப் போட்ட உடனேவே ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேக்கப்னால் ஜஸ்ட் ஒரு பவுட்ரு தாங்க போட்டோம். அது ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து உடனே கலைஞ்சிடும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போகிற இடம் ஃபுல்லாக வந்து மழையாகவே இருந்துச்சு. இது வந்து ரோஸ் கார்டனில் எடுத்த வீடியோ. பாப்பா வந்து அன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக எழுந்துட்டாங்க. காலைல ஒரு 6 அந்த டைமுக்கே வந்து எழுந்துட்டு எங்கள் அப்பா கூட அங்கே ரூமில் வந்து பசங்க ஹர்ஷாலாம் இருந்தா அவ கூடலாம் சேர்ந்து ஒரு பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் கார்டன்லேயும் நல்லா ஆட்டம் போட்டாங்க. அதுக்கு மேலே தான் மேடம் சுத்தமாக சோர்ந்து போயிட்டாங்க. ஊட்டியில் வந்து இந்த கார்டனுக்கெலாம் இப்போ வந்து சீசன் இல்லை அப்படின்றதுனால பெருசாக எந்த ஃப்ளவர்ஸுமே வந்து ப்ளூம் ஆகி இல்லை. எல்லாமே காலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் வியூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பிளேஸ்லாம் நல்லா ப்ளசன்டபுளாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டோம். இங்கே பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கெலாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும் போது எங்களுக்கு தெரியவே இல்லை ஒரு பெரிய சத்திய சோதனைக்குள்ளே போய் நாங்கள் மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியாமல் தான் நாங்கள் வந்து ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு வீடியோஸ் கேப்சர் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பின்னாடி அப்பாவும் அப்பாவோட அம்மாவும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பாப்பு கூட்டா அப்பா விட்டு நவரவே இல்லை. தாத்தான்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்தாங்க மேடம். நானும் சரி ஹஸ்பண்டும் சரி என்ன வேலை எதுவாக இருந்தாலும் பாப்பா மேலே வந்து ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தோம். அவள் வந்து அப்பா கூட வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டா. அப்பாவும் அவங்களாம் வேகமாக போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் கேப்சர் பண்ணுறதுக்குள்ளே அவளை காணோன்னு எனக்கு அப்படியே பதட்டமாகவே இருந்துச்சு. அப்பா கூட தான் போயிருக்கிறா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்துச்சு. பாப்பாவும் வண்டிக்கிட்ட போயிட்டு அழக ஆரம்பிச்சிட்டாலாம் அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரீ பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இது நேரில் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஊட்டி விசிட் பண்ணிங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு தடவை போய் பாருங்கள். சீசன் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும் போல இருக்குது. இது நான் சீசன் டைம்லேயே வந்து ரொம்பவும் கூட்டமாக இருந்துச்சு, டிராஃபிக் அதிகமாகவும் இருந்துச்சு. பட் கார்டனில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. இப்போ அடுத்து வரப்போகிற கார்டனில் தான் வந்து சூப்பர் சினாரியோஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் ரோஸ் கார்டன் வந்து ரொம்ப சுற்றி பார்த்து எனர்ஜியை லூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் ரோஸ் கார்டன்லேருந்து லீவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக மலையில் இருக்கிறதுன்றதுனால ஏற்றும் இறக்கும் அந்த மாதிரி நிறையா இடங்கள்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் வியூ எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, பிளேஸ் எல்லாமே. நான் அதான் சொன்னோமே, நாங்கள் வந்து வண்டியில் உள்ளே உட்காந்துட்ருக்கக்குள்ளே மழை இருக்காது, நல்லாயிருக்கும் கிளைமேட்டு. நாங்கள் வண்டி விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது எங்கள் நேரமும் இன்னமும் தெரியல, எல்லாருக்கும் அதே ஸ்டேஷன் தான் போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருந்துச்சு. இந்த மழையில் நினைஞ்சுதா என்னன்னு தெரியல. எனக்கும் பாப்கோட்டாக்கும் சரி, நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்து உடம்பு இன்னும் க்யூர் ஆகாமல் லோல் படுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் அங்கே இருக்க ஃபுட்டு வந்து எதுவும் சரியில்லையா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. இன்ஃபேக்ட் நாங்கள் லாஸ்ட் டே அன்றைக்கி வந்து அங்கே ரூம்லேயே தான் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்தோம். என்னவோ தெரியல, பட் ஏதோ ஒன்று எங்கள் 2 பேருக்கு ஒத்துக்கலான்னா போயிட்டு வந்த எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஓகே தான் சொன்னாங்க. பட் எனக்கும் மேடத்துக்கு மட்டும் வச்சு செஞ்சிடுச்சு. என் ஹஸ்பண்டுமே சொன்னார், அம்மாக்கும் பொண்ணுக்கும் என்ன ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருந்தார். வாத்துக்குட்டி எப்படி நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா? பாப்பா வந்து இந்த என்ட்ரியர் ட்ரிப்பில் வந்து என்கிட்ட மட்டும்தான் அட்டாச்சாக இருந்துட்டு இருந்தாங்க. என் மேலேயே தூங்குறது, என்னை விட்டு நவுறதே கிடையாது. தூங்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்றதுனால அவங்க அப்பா கிட்ட வந்து கொடுத்துட்றது. இன்னும் இந்த பார்த்தீங்களா ரோஸ் கார்டனில் எவ்வளோ பள்ளமாக உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நம்ம உசுறு தாங்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஆந்திரா கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக 6 மந்த்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா, அந்த கார்டனை வந்து விசிட் பண்ணிட்டோம். சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஊட்டியில் போனால் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸில் வந்து அந்த கார்டனும் ஒன்று. நிறைய விஷயங்கள் அங்கே வந்து புதுசாக இருந்துச்சு. இதை பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக வித்தியாசமாக நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அங்கே வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. அப்பா பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அந்த இடமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணுறதுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த இடம் வந்து பக்கவாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபுல் டயர்ட்குள்ளே முழுகிட்டோம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து ரீல்ஸோ பிக்சர்ஸோ அந்த மாதிரி பெருசாக எதுவும் கேப்சர் பண்ணிக்கல. இவங்க பேர்லாம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு சரியாக தெரியல. பட் பார்க்குறதுக்கு
கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பார்த்தீங்களா, நம்மளுக்கு ரோஸ் கார்டனை விட இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் ஒர்க்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த கார்டனை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த பிளேஸ் விசிட் பண்ணிவிட்டு அதோட நாங்கள் வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். தேவையான திங்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு. பட் நைட்டு போனது, சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பஸ்ஸு மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. போகும்போதே வந்து நடுவில் ஸ்டாப் ஆகிடுச்சு. நல்ல வேளை டிரைவர் வந்து கொஞ்சம் சுதாரித்து ஓரமாக பஸ்ஸை வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அதனால நாங்கள் ஏதோ பொழைச்சோன்னு சொல்லலாம். வண்டி சுத்தமாக ஆனாகவே இல்லை. டே 2ல் வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, வண்டி ஒரு இடத்துல ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி, எல்லாருக்குமே மறுநாள் ஒர்க் இருக்குது. பெட்ரோல் எல்லாமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களாலையும் இங்கே வந்து வெயிட் பண்ண முடியாதுங்க, மெக்கானிக்குமே மார்னிங் வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் நாங்கள் வந்து பஸ்ஸு மாறி மாறி கிட்டத்தட்ட 4 பஸ்ஸு மாறி அந்த வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த வியூ பாயிண்ட் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே நிறைய ஃபிஷ் எல்லாமே இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அப்பா சூப்பராக இருந்துச்சு. இந்த வாத்துக்குட்டியை பாருங்களேன், என்னென்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நேரமாக அசையவே இல்லை. இவங்களும் சிலையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, இல்லை இல்லை அவங்க ரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி வாத்து சிலைங்க அழகாக இருந்துச்சு, குட்டி குட்டியாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நான் இவங்களையும் சிலையோ அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் அவங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அது மேலே தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். நாங்கள் வந்து அது வந்து கிளாஸ் பிரிட்ஜ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அது கிளாஸ் கிடையாதுங்க, நார்மல் பிரிட்ஜ் தான். இது மேலே ஏறதுக்குள்ளேயே எங்களுக்கு மூச்சு முட்டிடுத்து. அதுக்கு மேலே எங்களால் வந்து வீடியோஸ் கேப்சர் பண்ணுறது எதுவுமே முடியல. இது நாங்கள் ரிட்டன் ஊருக்கு போகக்குள்ளே எடுத்த வீடியோஸ் தான். இந்த ஜன்னல் வியூ சொல்லுவாங்க இல்லையா, சைட் வியூ, அந்த வியூ தான் நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த வீடியோஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இடையில கொஞ்சம் நிறைய டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியாக நாங்கள் வந்து ஒரு 3 நாள் ட்ரிப்பை ஜாலியாக முடிச்சுட்டு வந்து ஒரு வாரத்துக்கு குளுக்கோஸ் உடம்புல ஏற்றுறது, மாத்திரை சாப்பிட்றது, மருந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்டா இந்த 3 நாள் ட்ரிப்பு போனோம், என்ஜாய்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு பக்கம் லோல் படுத்துதே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களை யாராச்சும் என்ன மாதிரி இருக்கீங்களா, ஒரு நாள் டூருக்கு போய் ஆசைப்பட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்து 10 நாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது அப்பாவும் பொண்ணும் ஒன்றா சேர்ந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருந்த வீடியோ எண்ணில் தான் அட்டாச்